Hi friends, this is Saravanan, W Universal Crown Director. இப்போ நம்ம பக்கத்தில் வந்து சௌஜன்யா மேடம் பக்கத்தில் இருக்காங்க. DCD 3.5 lakhs and above income எடுத்துகிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அண்ட் ஆந்திரா தெலுங்கானா எல்லாமே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. விமென்ஸில் வந்து ஒன் ஆஃப் த டாப் லீடர். இவங்க ஒரு சில விஷயங்கள் பேசுவாங்க. மேம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். Good morning leaders, myself Saujanya Sridhar from Ponneri, Tiruvallur district, Tamil Nadu. இந்த பிஸ்னஸில் இன்றைக்கி டபுள் கிரவுண்ட் டைரக்டராக இருக்கேன். ஆனால் 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், எனக்கு எதுவும் தெரியாது. ரயில்வே ஸ்டேஷன் போகணுன்னாலும் யார் கூட நானும் போகணும், தனியாக போகிறது எப்பவுமே பழக்கம் கிடையாது, வீட்டில் தனியாக அனுப்புகிற பழக்கம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இன்றைக்கி ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் பார்த்து தான் இது முடிவு பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறமா இந்த பிஸ்னஸ் என்னன்னு புரிஞ்சுக்கினதுக்கப்புறம் செய்ய ஆரம்பித்தேன். நிறைய வந்து வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் ஆன உடனே கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் வரும். அந்த ஸ்ட்ரகிள்ஸ் தான் எங்கள் சாக்ரிஃபைஸ். கொஞ்சம் அது பண்ண ஆரம்பித்த உடனே எக்ஸைட்மெண்ட்டான ஒரு ஃபாரின் ட்ரிப், ஃபஸ்ட்டு ஃபாரின் ட்ரிப் இந்தோனேஷியா, அடுத்தடுத்து நிறைய ஃபாரின் ட்ரிப்ஸ் அபுதாபி, துபாய், தாய்லாந்து, மலேசியா, புக்கெட், இந்த மாதிரி நிறைய ஃபாரின் ட்ரிப்ஸு. இது எனக்கு 8வது ஃபாரின் ட்ரிப். இன்றைக்கி வந்த ஃபாரின் ட்ரிப் பார்த்திங்கன்னா ஸ்விட்சர்லேண்ட். வாயிலேயே எனக்கு ஸ்விட்சர்லேண்ட் அந்த சொல்கிறதுக்கு அர்ஹத்தை கூட கிடையாது. ஏன்னா நான் படித்த +2 தான், தெலுங்கு மீடியம் தான் படிச்சிருக்கேன். எங்குமே வெளி உலகம் தெரியாது. ஆனால் எனக்கு ஸ்விட்சர்லேண்டில் எப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் அனுபவிச்சுட்டு இருக்கேன் தெரியுமா. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு, அந்த புரிதல் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோமோ நம்ம லைஃப் லைன்ஸ்க்கு சொல்ல ஆரம்பிச்சோம்னா இந்த சக்ஸஸ் எல்லாருக்குமே இருக்குது. நான் மட்டும் வரலங்க, இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் என் கூட வந்திருக்காரு, எங்கள் அப்பா கூட வந்திருக்காரு. அவருக்கு பாஸ்போர்ட்டே முடிஞ்சு போச்சு, ரிட்டையர்மெண்ட் ஆயிடுச்சு. ஆனால் ரினியூவல் பண்ணி இன்றைக்கி 4வது ஃபாரின் ட்ரிப் அப்பாவுக்கு. அடுத்த க்ரூஸ் கப்பலுக்கு ரெடியாக இருக்கிறோம். நீங்களும் ரெடியாக இருங்க, முடிவு பண்ணுங்கள், எல்லோரும் சேர்ந்து பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ வெல். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம், தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்னோட நேம் கிரீஷ், வெஸ்டேஜில் யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர்ன்ற லெவலில் இருக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சர்லாந்தில் நான் வந்து இருக்கிறேங்க. இந்த சுவிட்சர்லாந்து ட்ரிப்பு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இதுக்கு முன்னாடி வெஸ்டேஜ் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப ஒரு ஏழ்மையான ஒரு இடத்துல இன்கம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 15,000 அப்படின்றது என்னோடய இன்கம் ஏர்லியராக இருந்தது. பட் இப்போ வெஸ்டேஜ் வாய்ப்பு கிடைச்சதுக்கப்புறமா என்னோடய இன்கம் வந்து ஆவரேஜாக ஒரு 4 lakh பக்கம் இன்கம் ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்கம் க்ரோத்தை தாண்டி எவ்வளோ விஷயங்கள் இங்கே என்னோடய லைஃப் ஸ்டைலே வந்து மாற்றி கொடுத்துருக்கு. காரணம் பார்த்திங்கன்னா இப்போது ட்ரிப்பு வந்து ஏர்லியராக வியட்நாம் அண்ட் தாய்லாந்து போயிட்டு வந்தேன். இப்போது கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சர்லாந்து. இது வந்து பார்க்க முடியாத அதாவது ஒரு கிரேட்டான ஒரு இடம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு ஹெவன் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ரொம்ப சொர்க்கம் மாதிரி இருக்குது. ஏன்னா எல்லா இடத்துக்கும் போகும்போது ஒரு ஃபீல், ஒரு மெஸ்மரைஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து எனக்கு கிடைச்சிது. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு முன்னாடி வந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்னோடய இன்கம் வச்சுக்கிட்டு நான் வந்து கண்டிப்பாக வந்து பண்ண முடியாது. எந்த ஒரு இடத்துக்கும் போகிறதா இருந்தாலும் ஸோ அது வந்து யோசித்து செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் வந்து வெஸ்டேஜ் அப்படின்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கப்புறம் அந்த ஒரு விஷயமே கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி திங் ஓகேங்களா. ஸோ என்னோடய செலவு பண்ணக்கூடிய அத்தனை எக்ஸ்பென்சஸும் வெஸ்டேஜ் தான் கொடுக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி காரணம் வெஸ்டேஜில் வந்து நான் எந்தளவுக்கு எஃபெக்ட் போட்டோம் அதுக்கு தகுந்த மாதிரியான ரிசல்ட் இங்கே கிடைக்குதுங்க. ஸோ கண்டிப்பாக உங்களாலே முடியும் இந்த பிஸ்னஸ் வாய்ப்பை வந்து சரியாக எடுத்து பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸில் வந்து சக்ஸஸ் பண்ணி ரொம்ப பெரிய அளவுக்கு மலை போல் வந்து க்ரோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் வந்து இங்கே அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல இடத்துல இருக்கும்போது அதை சரியாக பயன்படுத்துங்க. ஏன்னா சுவிட்சர்லாந்து ட்ரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது ஒரு டோட்டலாக வந்து ஒரு அந்த ஒரு டைமிங் வந்து ரொம்ப ஹாப்பியாக இன்பமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கும்போது எனக்கே வந்து ஸோ இன்னும் பல ட்ரிப்புகள் இருக்குது, நிறைய ட்ரிப்பெல்லாம் வருது இல்லைங்களா. ஸோ அந்த ட்ரிப் எல்லாமே வெஸ்டேஜ் மூலியமாக நான் போகிறேன். அண்ட் இதை தாண்டி இன்னும் இன்கம் க்ரோத்தாக இருக்கட்டும். ஸோ நிறைய இதில் முக்கியமாக என்ன சொல்ல போகிறேன்னா பிஸ்னஸ் வந்து சரியாக புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். இதில் வந்து பல பேர் வந்து நிறைய நெகட்டிவிட்டி சொல்லுவாங்க, நிறைய டிமோட்டிவ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பற்றி நீங்கள் திங்க் பண்ணாதீங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ன்றது அவங்களுக்கு வந்து சரியாக அந்த பிஸ்னஸை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பாக கூட ட்ராவல் பண்ணுவாங்க. ஆனால் சரியாக புரிஞ்சிக்காமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் புரிய வச்சுட்டு இந்த பிஸ்னஸ் பண்ண வைங்க. இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த ட்ரிப்பாரோட வீடியோஸாக இருக்கட்டும், ஸோ ஸ்டேட்டஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் இதை நான் வந்து அப்போயே நான் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ இப்போ நமக்கு இந்த வாய்ப்பில் ஸோ சரியான இடத்துல இருக்கும்போது நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். அண்ட் மேலும் ஏன்னா இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸில் வந்து அச்சீவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதில் நீங்களும் வரணுன்றது தான் என்னோட இது. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் விஷ் யூ வெல்.